அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை எப்போதும் போல மிக எழுச்சியுடனும் புரட்சியுடனும் தொடங்கிவிட்டது. இன்று மாலை வரை யார் எந்த கூட்டணியில் இருப்பார்கள், இன்னும் எத்தனை சீட்டுகள் முடிவாகும் என்பது திமுக தவிர மற்ற யாரும் இன்னும் உறுதி செய்யலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி 117 இடங்களில் பெண்களையும் 117 இடங்களில் ஆண்களையும் நிறுத்தி தொடர்ச்சியாக இந்த சாதனையை செய்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு தூரம் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்தடுத்த பாய்ச்சலை நோக்கி போயிட்டு நீங்களாம் எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, 1% வாக்கு வாங்கும்போது இந்த கட்சி இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு வராதுன்னாங்க. 2% வாங்கும்போதும் இதே வார்த்தையை சொன்னாங்க. கமலஹாசன் வந்துட்டார், இல்லை மாற்றம் நிகழ ஆரம்பித்து விஜயகாந்த் இருக்கார், அதனால் இந்த கட்சி அடுத்த தேர்தலோடு இருக்காதுன்னாங்க. மக்கள் நல கூட்டணி வந்ததுக்கப்புறம் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி 4% வாக்களை வாங்கியது. அதற்கு அடுத்த தேர்தலில் 6% வாக்களை வாங்கி நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய பாய்ச்சலை தொடங்கியது. அப்போ பாராளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதற்கு மேலே இருக்காதுன்னு அண்ணாமலை அவர்கள் கொக்கரிச்சார். பார்ப்போம் 2024க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்கா இல்லையான்ட்டு. அதையும் உடைத்து விட்டு நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்களை வாங்கி இந்த மண்ணில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறது. அப்போது இதெல்லாம் யாருனால சாத்தியம் அப்படின்னா, முதல் காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒற்றை ஆளாக இந்த மண்ணில் தோன்றி எல்லா விதமான அத்தனை போராட்டங்களுக்கும் முதல் ஆளாக நின்று இந்த மக்கள் மனதில் ஒவ்வொரு விதையாக விதைத்து இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கோம் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த மக்களுக்கு முதலில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மக்கள் தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன அப்படின்னா, இந்த மக்களை எப்படி இந்த திராவிடம் சூழ்ச்சி செய்து நம்மளிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மடைமாற்றம் செய்கிறாள் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த முறையும் மிக அதிகமாக முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் வரும்போது தேர்தல் அப்போ மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 500 ரூபா காசு கொடுப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, திமுக ஓட்டு அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாகும். இப்படி ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுத்துருந்தோம். அந்த கூட்டம் கும்பல் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட வரி பணத்தை எடுத்து உங்களுக்கு இலவசங்கிற பேரில் இந்த லஞ்சத்தை ஒவ்வொரு மாதமும் கொடுத்து விட்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறமாக அதுக்கு பொங்கல் பரிசுன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறமா 5000 ரூபாய் உங்களுக்கெல்லாம் இப்போ தான் வெயில் அடிக்கிற மாதிரியும் இந்த முறை தான் கோடை வர்ற மாதிரியும் மக்களுக்கு திருப்பி 2000 சேர்த்து 5000 ரூபாய் மொத்தம் 9000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் யாருடைய காசு, எதற்காக அவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி, மக்களிடம் இருக்கக்கூடிய அபரிமிதமான நாம் தமிழர் கட்சி மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, ஊழலற்ற உண்மையான தன் குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறார். மக்கள் அவர் பக்கம் திரும்பி இருக்கிறாருங்க. இதையெல்லாம் மாற்றணும். இந்த முறை தேர்தல் நாம் தமிழர் கட்சி மீது மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகி இருக்குது. மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்கிற காரணத்தினால தான் இந்த வாக்குக்கான காசுகளை மாற்றி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக நாம் தமிழர் கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம், பிப்ரவரி 21 நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம், திருச்சியில் நடந்த மாநாடு. 1 ரூபாய் காசு கொடுக்கல, யாரையும் உணவு கொடுத்தோ இல்லை அவர்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்தோ எந்த ஒரு கவர்ச்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் அண்டா குண்டா சட்டி பானை அப்படிலாம் வச்சோ யாரையுமே கூப்பிடலங்க. தன் சொந்த காசுல கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலான மக்கள் ஒரே இடத்துல கூடினான். ஒரே இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. இது எந்த ஒரு கட்சிக்கும் நடக்காத ஒரு மாற்று, ஒரு பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. அப்ப நீங்க யாரோ சொல்றீங்க, விஜய் வந்துட்டாரு, அவர்கிட்ட வாக்கு போயிருச்சு, இளைஞர்களாம் அவர் பக்கம் போயிட்டாங்க, இனிமே நாம் தமிழர் கட்சி இருக்காது. நீங்க சொல்லதான் ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறையெல்லாம் ரொம்ப 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 கீழ்த்தனமா இருந்துச்சு. காவல்துறை நடந்துகிட்ட விதம் ரொம்ப கீழ்த்தனமா இருந்தது. அதாவது ஒரு கட்சி இந்த இடத்துல கூட்டம் போடுது, திமுக காலையில ஒரு கூட்டம் போடுது, அதற்காக அவர்கள் நம்ம நட்டு வச்ச கொடி எல்லாத்தையும் எடுக்க சொல்றீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம், திமுக நண்பர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அன்று நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
நாங்கள் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கோம். உங்கள் மீது நாங்கள் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் இவ்வளவு மட்டமாக இவ்வளவு தூரம் இந்த ஆளுங்கட்சிக்கு கொடி தூக்கியல் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருந்தது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த கோயிலம்பாக்கம் மண்ணில் நம்ம இந்த முதல் கூட்டம் வேட்பாளர் அவர்கள் அறிமுக கூட்டம் போடுறோம். இதுக்கு உண்மையாலே சொல்கிறேன், இந்த இடம் தகுதியான இடம். இந்த இடம் நிச்சயமாக நமக்கு வெற்றியை உறுதியாக கொடுக்கக்கூடிய இடமாக இந்த கோயிலம்பாக்கம் இடம் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொருவரின் வேர்வையும் ஒவ்வொருவரின் ரத்தமும் இந்த இடத்துல அவ்வளவு தூரம் நடந்திருக்கு. கட்சி ஆரம்பிக்க நாள் முதல் இன்று வரை இந்த இடத்தில் நாங்கள் செய்த சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இருக்கிறாங்களே இந்த மக்கள், இவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சினா யாருன்னு. இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு அகற்ற முடியாமல் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்றால் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான். இதை என்னால் உறுதிட்டு சொல்ல, அந்த மக்களுக்கே தெரியும். நாங்கள் ஒரு செங்கலை நீங்க எடுக்க முடியாது, ஒரு செங்கலை எடுக்க முடியாது. இங்குள்ள மக்களை நீங்கள் அகற்றி விடு பார்ப்போம் என்று நிற்கிறது இங்குள்ள பொறுப்பாளர்களும் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நீங்க எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், கல்லுக்குட்டை போயிருக்கோம், இல்ல பெத்தல் நகர் போயிருக்கோம், இங்கு உள்ள ஆலந்தூர் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் மக்களோட அண்ணன் நின்று இருக்காரு. அதே போல இங்குள்ள மக்களுக்கு நாங்கள் உறுதியோடு சொல்லுவோம், நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை உங்களை அங்கேருந்து ஒருத்தரை நவுத்த முடியாது. நிச்சயமாக அதை எங்களால் செய்ய முடியும். இந்த இடத்துல பாருங்க, இந்த குளம் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. அவ்வளோ பேர் இந்த குளத்தில் தூர்வாடுறதுலேருந்து, இதை சுற்றி மரங்கள் நட்டுறதுலேருந்து, இங்கு இருக்கிற ஏரியில் சுற்றி பணம் விதை நட்டதுலேருந்து, இந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் மரங்கள் நட்டதுலேருந்து அவ்வளோ வேலைகளை கோயிலம்பாக்கத்தில் இந்த பகுதி மக்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. நம்ம கவி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட நின்றுருக்கு இந்த மக்களோட. மக்களே, உங்களிடம் தயவு செய்து சொல்கிறோம், நாங்கள் முன்னாடி சொன்னார் இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு வருவோமோ மாட்டோமோ அப்படிலாம் கிடையாது. உறுதியாக ஆட்சிக்கு வருவோம், உங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு நீங்க வேட்பாளர் அவர்களை அண்ணன் அவர்கள் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார் அப்படின்னா, ஒவ்வொரு வேட்பாளரையும் அண்ணன் அவர்கள் பொறுக்கி இவர்கள் சரியானவர்கள், இந்த விதை சரியானவர்கள், இவர்கள் இந்த இடத்தில் நின்றால் சரியாக இருப்பார்கள், இந்த இடத்துக்கு இவர்தான் சரியானவர் என்று ஒவ்வொருவரையும் கணித்து அண்ணன் அவர்கள் நிறுத்தியிருக்காங்க. சகோதரி ஜெயலட்சுமி அவர்களை சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் ஒரு ஐடி துறையில் மென்பொருளாளர் இருந்து, நான் எப்படி வெளிநாட்டில் இருந்து அண்ணன் அவர்கள் பேச்சை இரவு பகலாக கேட்டுவிட்டு தூங்க முடியாமல், ஐயோ எப்படியாவது இந்த மண்ணை மாற்ற வேண்டும், மக்களுக்காக நிற்க வேண்டும் என்று ஓடோடி வந்தோம்னா அதோட அடுத்த பேட்ச் தான் அவங்க. ஏன்னா உறுதியாக இன்றைக்கு வரை அண்ணனின் தளபதியாக, அண்ணனின் கட்டளைக்கு வேலை செய்யக்கூடியவராக நாங்கள் நிற்கிறோம். அதே போல சகோதரி அவர்களும் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கான எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலாளாக நின்று குரல் என்னன்னா, அவங்கள முக்கியமாக சொல்லணும், வந்தாங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஆண் வேட்பாளர் இருந்தால் கூட இவ்வளோ தூரம் வேகமாக செயல்பட்டுப்பான்னு தெரியாது. முதல் நாள் முதல் எப்போ வேலை ஆரம்பிப்பீங்க, எப்போ தொகுதிக்கு போகலாம், எப்போ மக்கள் பிரச்சனையை பார்க்கலாம், இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், எப்போ இந்த காணொலி ரெடியாக இருக்கும், இங்கே மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையில் நேரடியாக போய் நின்று களம் கண்டு அவருடன் பேசி இவர்களுக்கான என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய, இன்னைக்கு அவங்க வேட்பாளர் தான், இந்த சட்டமன்ற உறுப்பினராக அவங்க இன்னும் ஆகலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ வேகம் காட்டக்கூடிய உங்களின் வேட்பாளர் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இந்த மக்களை எப்படி அவர் உறுதியாக அவர்களோடு மக்களாக நின்று உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பார். நீங்கள் நம்ம குணா கூட சொன்னார், நாம் தமிழர் கட்சி இந்த பகுதியில் இதுவரை வேட்பாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினரான யாராவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் கண்ணெண்ணருக்குள்ள ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு தடவை அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் நின்றுங்க. இந்த நடுவில் நடக்கிற சாக்கடை, அங்கே இருக்கிற கழிவு நீர், அதில் ஒரு 20 நிமிஷம் உங்களால் மூக்க பிடிக்காம அங்கே நின்றுட்டு வந்துட்டா நீங்கள் வாக்கு கேட்டு அங்கெல்லாம் போகலாம். மிக மோசமான நிலையில் இடிஞ்சு விழக்கூட, இன்னைக்கு சொல்கிறோம்ல கண்ணகி நகரில் கார்த்திகா கண்ணகி, அவங்க வீட்டை யாராவது போய் பார்த்துருக்கோமா? ஒரு புறா கூடு மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்க எல்லாரோட வீடும். மிக மோசமான நிலையில் இதற்கு அவங்க அங்கே இருந்த சைதாப்பேட்டையிலையோ இல்லை அங்கே இருந்த கூவம் பக்கத்தில் இருந்தாலும் உண்மையாலே நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அங்கே பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்திருக்கும், அங்கே அங்கே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வாழ தகுதியற்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து மிக மோசமான நிலையில் அவங்கள வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா
இதெல்லாம் யார் பண்ணுவா சொல்லுங்க? அப்ப கண்ணகினாரா இருக்கட்டும், கல்லுக்குட்டையா இருக்கட்டும், செம்மஞ்சேரியா இருக்கட்டும், அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த திமுக என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சு கிழிச்சிச்சு? இந்த வார்த்தையை நீங்க கேட்க வேண்டாமா? என்ன செஞ்சு கிழிச்சிச்சுன்னு? இங்க வாய்க்கிலேயே வந்து பேசுற எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், திமுக நீங்க சவால் விடுங்க. நீங்க சவால் விடுங்க. உண்மையான நீங்க மக்களுக்காக சேவை செய்யணும் இருந்தனா இதை ஏன் இவ்வளவு கேவலமா இத்தனை வருஷம் ஆண்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. 10,62,000 லட்சம் கோடி கடன். வெக்கங்கட்டவங்களுக்கு சொல்றேன்னா 10,62,000 கோடி கடனை வச்சுட்டு நீ இலவசமா கொடுக்குற இல்ல? எவன் போட்டு சொத்தது? இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையில நீங்க ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொருத்தரும் 1,32,000 ரூபாய் கடன்ல இருக்கீங்க. உங்களுக்காக கடன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு காலத்துல 1000 ரூபாய் நீங்க இபி பில் கட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 4000 ரூபாய். 4000 ரூபாய் கட்டுறீங்க. 1000 ரூபாய் இருந்த இபி பில்லுங்க, இன்னைக்கு 4000 ரூபாய். எங்க சிந்திச்சு பார்க்க வேணாமா? சொல்லுங்க. இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை என்ன? இன்னைக்கு நீங்க போக்குவரத்துல போறீங்க, நீங்க இலவசங்கிறீங்க, இன்னைக்கு 40 ரூபாய் ஆகிட்டான். ஒரு சாதாரண இடத்துல நீங்க போகணும்னா 30 ரூபா 40 ரூபா டிக்கெட் விலை. அப்ப இதெல்லாம் யார் தலையில வந்து உழுதுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா? அப்ப இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய நேரத்துல மறுபடியும் நீங்க பரவாயில்ல, இதெல்லாம் திமுக தாண்டா மோசம், இனி அதிமுக போவோம்னு எப்படி உங்களால நம்ப முடியுது? அவன் 10 வருஷம் செய்த அயோக்கியத்தன் தெரியாதா? இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. இன்னைக்கு ஆணுக்கும் இலவசம் கொடுக்குறாரு. எப்படிப்பா கொடுப்ப? எப்படி உன்னால கொடுக்க முடியும் சொல்லுங்க? அந்த பேருந்து இலவசத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பேருந்துக்கு போற காசு யார்கிட்ட வருது? யார் கொடுக்குறா? அவனுக்குள்ள சம்பளம் யார் கொடுக்குறா? போக்குவரத்து தொழிலாளருக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? அந்த வாகனம் எப்படி ஓடும்? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க நம்ம தலையில தான் வந்து உழுகும். தயவுசெய்து மக்களே, தயவுசெய்து அன்பான மக்களே, நாங்கள் மறுபடியும் உங்கள் கதவுகளை தட்டி கொண்டே இருப்போம். இன்று முதல் தொடங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருப்போம். இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக நிற்கும் இந்த பிள்ளைகளை மறவாமல் இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போய் சேருங்கள். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் எங்கள் வேட்பாளர், உங்களின் வேட்பாளர் ஜெயலட்சுமி அவர்களை பேராதரவு கொண்டு நீங்கள் ஆதரித்து அவர்களுக்கு வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் தந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.